ஜோதா பேகம், ருக்கையா பேகத்திற்கு குழந்தை பிறந்தவுடன் அது உங்களை சின்னம்மா என்றுதானே அழைக்கும்? சின்னம்மா என்றுதான் அழைக்கும். ருக்கையா பேகவிடம் ஒன்று கூறிவிடுவேன், அந்த குழந்தையை நான் தான் வளர்ப்பேன் என்று. என்ன? அப்படி என்றால் உங்களுக்கு மீண்டும் வேலை அதிகமாகிவிடும். நான் உங்களை சந்திக்க காத்திருக்க வேண்டுமா? ஷென்ஷா, இடியூருக்கு மன்னிக்க வேண்டும் ஒசூர். ஒசூர் ருக்கியா பேகத்திற்கு யாரோ விஷம் கொடுக்க முயற்சி செய்திருக்கிறார். என்ன? ருக்கையா பேகம், ஜலால்! ஜலால்! உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே? ஜலால், எனக்கு ஒன்றும் ஆகாததற்கு அந்த ஹுதாவிற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் மீண்டும் எனக்கு என்னவாயிற்று ருக்கையா பேகம்? ஜலால், இந்த தாசி எனக்கு பாயசம் கொண்டு வந்தாள். ஜோதா பேகம் செய்ய சொன்னாரே அந்த இனிப்புதான். பிறகு அவள் இங்கு வந்தவுடன் அவளது கைகள் நடுங்கியது. அவள் மீது எனக்கு சந்தேகம் எழுந்ததால் நான் அதை ருசி பார்க்க சொன்னேன். அப்பொழுது அவள் மிகவும் பயந்து விட்டாள். உன்னை கைது செய்து விடுவேன் என்று கூறினேன். பிறகு அந்த பாயசத்தை குடித்து விட்டாள். இதோ பாருங்கள் ஜலால், அவளுக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்று. ஜலால், எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. என் உயிரை நினைத்தல்ல, நம் குழந்தையின் உயிரை நினைத்துதான் பயம் எனக்கு. ஜலால், இந்த தாசியின் இடத்தில் இப்பொழுது நான் இருந்திருப்பேன். யோசித்து பாருங்கள். நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் ருக்கையா பேகம். நான் இருக்கும்போது உனக்கு எந்த ஆபத்தும் வராது. உனக்கும் சரி, பிறக்கப் போகும் குழந்தைக்கும் சரி, எந்த ஆபத்தும் வராது. ஜலால், நான் கேள்விப்பட்டது உண்மையா? அத்தை அவர்களே, உனக்கு ஒன்றும் ஆகவில்லை ருக்கையா? ஆமா அத்தை அவர்களே, இதோ பாருங்கள். எனது எதிரிகள் மீண்டும் சூழ்ச்சி செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். என்னுடைய வாரிசை மீண்டும் இந்த உலகில் பிறக்க கூடாது என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? எந்த தவறும் நடக்கக்கூடாது என்று நான் முன்பே எச்சரித்திருந்தேன் அல்லவா? பிறகு இது எப்படி நடந்தது? ஒருவேளை என் எதிரிகள் வென்றிருந்தால் இன்று நான் என் குழந்தையை இழந்திருப்பேன். அக்கறை இல்லாமல் நடந்து கொண்டதால் நான் உங்களை ஆயுள் முழுக்க சிறையில் அடைக்குமாறு தண்டனை அளிக்கப் போகிறேன். வேண்டாம் ஜலால், இவர்களுடைய தவறு இல்லை. இவர்களை தண்டித்து விடாதீர்கள். இந்த தாசிகள் எனது நம்பிக்கைக்குரியவர்கள். ஆனால் இந்த தாசி, இவள் அப்படி இல்லை ஜலால். இவளுக்கு என் மீது ஏதேனும் முன்விரோதம் இருந்திருக்கலாம். இல்லை என்றால் யாரேனும் இவளை இப்படி செய்ய சொல்லி இருக்கலாம். என் எதிரி யாராக இருந்தாலும், யார் இந்த திட்டத்தை தீட்டியதோ அவர் என்னிடமிருந்து தப்பிக்க இயலாது. அவன் என் காயங்களை மீண்டும் சீண்டி பார்க்க நினைக்கின்றான். இந்த சடலத்தை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள். ருக்கையா பேகம், நீ இனி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீ எதையும் இனி பரிசோதிக்காமல் உண்ணவோ இல்லை குடிக்கவோ கூடாது. ஜோதா பேகம், தாங்கள் தான் இனி ருக்கையா பேகத்திற்கு அருகில் இருந்து அவரை பார்த்துக் கொள்ள வேண்டும். தாங்கள் தான் இனி ருக்கையா பேகத்தை பாதுகாக்க வேண்டும். நீங்களும் உங்கள் விசுவாசமான தாசிகளையும் தவிர வேறு யாரும் இந்த அறைக்குள் நுழையவே கூடாது. ருக்கையாவின் பாதுகாப்பிற்காக தாங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம். அதற்கு நான் அனுமதி அளிக்கின்றேன். அக்கா அவர்களுக்கு இதை உடனே தெரிவித்து விடுங்கள். அந்த புறத்தின் அனைத்து இடங்களிலும் சோதனை எடுங்கள். சந்தேகமானவர்களை கைது செய்யுங்கள். அதே போல அந்த விஷம் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டுபிடியுங்கள். அதற்காக மருத்துவரை உடனே இங்கே வருமாறு அழையுங்கள். செல்லுங்கள். இது சரியான முடிவுதான் ஜலால். தாசிகளுக்கு பதிலாக நம்மவர் இருப்பது அவசியம்தான். பொறுப்பை ஜோதாவிடம் ஒப்படைத்து சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கிறாய். இனி ருக்கையா பேகத்தின் பாதுகாப்பை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். ஆம், நாங்களும் ஜோதா பேகத்துடன் துணையாக இருக்கிறோம். ருக்கையா, நீ சற்று நேரம் என்னுடைய அறையில் வந்து இரு. இந்த அறையை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். நீ எதற்கும் பயப்படாதே ருக்கையா பேகம்.
ஜோதா பேகம் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வார். அத்தை அவர்களே, அனைவரின் கவனமும் என் மீது திரும்ப வேண்டும். அனைவரும் என்னை பார்த்து பரிதாபப்பட வேண்டும். ஆனால் இந்த ஜோதா பேகம் அனைவரின் கவனத்தையும் ஒவ்வொரு முறையும் அவள் பக்கம் திருப்பி விடுகிறாள். இவளை ஜலாலை விட்டு எப்படி விலக்குவதென்றே தெரியவில்லை. ருக்கையா பேகம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தூங்கிக் கொண்டிருக்கிறார். என்னை மன்னித்து விடுங்கள் ஷெஹன்ஷா. நான் ருக்கையா பேகமோடு இருந்திருந்தால் இன்று இது நடந்திருக்காது. என்னை குற்றவாளியாக நான் பாவிக்கின்றேன். என்னால் தான் நீங்கள் இருவரும் இப்பொழுது கவலையுடன் இருக்கின்றீர்கள். அப்படி கூறாதீர்கள் ஜோதா பேகம். அவர் மீது நீங்கள் அக்கறையாக இருப்பதை பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மை கூறட்டுமா, அவர் உங்களை சேவை செய்ய அழைத்த போது எனக்கு மிகவும் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இப்போதுதான் உணர்கிறேன், அவர் எடுத்த முடிவு மிகவும் சரியானதுதான். நீங்கள் அங்கே இருக்கும் வரையில் என் எதிரிகளின் சூழ்ச்சிகள் எதுவும் பலிக்காது ஜோதா பேகம். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். எந்த தவறும் நடந்து விடாது. ஆனால் நடந்த விஷயங்கள் என் மனதை மிகவும் காயப்படுத்துகிறது ஜோதா பேகம். என்னால் சிறிது நேரம் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை. கவனக்குறைவோடு இருந்திருந்தால் இன்று ருக்கையாவையும் என் குழந்தையையும் நான் இழந்திருப்பேன் ஜோதா பேகம். ஒரு ஷெஹன்ஷாவாக இருப்பதனால் என் மனம் மிகவும் திடமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு புரிகிறது. ஆனால் இந்த மண்ணில் வந்து பிறக்காத என்னுடைய அந்த பச்சிடம் குழந்தையை காக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அல்லவா? கூறுங்கள் ஜோதா பேகம். ஒரு மனிதன் எவ்வளவு வலிமையானவனாக இருந்த போதிலும் அவன் குழந்தை என்று வரும்போது அவன் மிகவும் பலவீனமாகிறான். உண்மையை கூறட்டுமா, ராஜ்யத்தை நினைத்த எனக்கு பயமே இல்லை ஜோதா பேகம். எப்படியாவது போராடி உயிரை கொடுத்தாவது இந்த ராஜ்யத்தை நான் மீட்டு விடுவேன். ஆனால் இன்று என் குழந்தையை நான் இழந்திருந்தால் தாங்கள் அறிவீர்களா ஷெஹன்ஷா, நீங்கள் பார்ப்பது போல் உண்மையில் இல்லை. நீங்கள் பார்ப்பதற்கு தான் கடினமானவர். ஆனால் தங்களுடைய மனம் ஒரு குழந்தையை போன்றது ஷெஹன்ஷா. தாங்கள் ஒரு சிறந்த தந்தை என்று தங்களுடைய கண்ணீர் எனக்கு உணர்த்துகின்றது. உங்களுடைய வாரிசு உங்களை பார்த்து பெருமைப்படும். அதே போல் உங்களில் ஒரு நல்ல தாய் இருக்கிறாள் என்பதும் எனக்கு தெரியும் ஜோதா பேகம். நான் பார்க்கிறேன், ரஹீம் மீதும் எனக்கு பிறக்கப் போகும் குழந்தை மீதும் நீங்கள் காட்டும் அக்கறையை நான் நிச்சயமாக மனதார பாராட்டியே ஆக வேண்டும். உண்மையை கூறட்டுமா, இன்று நான் என் குழந்தையை இழந்து விடுவேனோ என்று பயந்து போய்விட்டேன். அவ்வாறு எதுவும் நடக்காது ஷெஹன்ஷா. இப்பொழுது தங்களுக்கு அனைத்து பிரஜைகளின் ஆசீர்வாதமும் உள்ளது. நான் உங்களோடு இருப்பேன். நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். நான் இருக்கும் வரை உங்கள் குழந்தை மீது ஒரு துரும்பு கூட பட நான் விட மாட்டேன். அக்கா அவர்களே, அந்த புறத்தின் பாதுகாப்பை இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்துங்கள். ஆகட்டும் உசூர். இரவில் காவல் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அதோடு சில நம்பிக்கையான திறமையான வீரர்களையும் பாதுகாப்பில் ஈடுபடுத்தியுள்ளோம். முக்கியமாக திருநங்கைகளும் சில சிப்பாய்களும் ருக்கையா பேகம் அவர்கள் அறைக்கு அருகே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த புறத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட திறமையான ராஜபுத்திர வீரர்கள் காவலில் ஈடுபட்டுள்ளார்கள். அற்புதம் அக்கா அவர்களே, சிறு தவறு கூட இதில் நடந்துவிடக் கூடாது. ஆகட்டும் உசூர். ஆனால் ஷெஹன்ஷா, சில மௌல்விகள் இதை பிரச்சனையாக்குவார்கள். ராஜபுத்திரர்கள் அந்த புறத்திற்கு வெளியே காவல் இருப்பது இது மத பிரச்சனை அல்ல. இது எனக்கு பிறக்க போகும் குழந்தையின் பிரச்சனை. இது என் வேகத்தின் பிரச்சனையாகும். அக்கா அவர்களே, மௌல்விகளிடம் கூறிவிடுங்கள், அந்த புறம் அவர்கள் கட்டுப்பாட்டில் வராதது. அதனால் இதில் இருந்து அவர்களை தள்ளி நிற்கும்படி கூறுங்கள். தங்கள் கட்டளை நிறைவேற்றப்படும் உசூர். ஷெஹன்ஷா, பன்னாவிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. உசூர், நான் வேண்டுமானால் சிறிது நேரம் வெளியில் இருக்கவா?
இல்லை, பரவாயில்லை, கூறுங்கள், என்ன விஷயம்? ஷஹன்ஷா, நமது ராஜ்யத்தில் புரட்சி செய்த அந்த காசி கான் பன்னாகின் அரசர் ராம்சந்தரிடம் தஞ்சம் புகுந்திருக்கிறான். நமது ஆட்கள் அரசருக்கு புரிய வைக்க மிகவும் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர் அதை எதையும் பொருட்படுத்தவில்லை. அக்கா அவர்களே, ராம்சந்தர் அரசருக்கு தகவல் அனுப்புங்கள். முகலாயர்களின் எதிரிகளுக்கு அடைக்கலம் தந்தாலோ, நம் பேச்சை ஏற்க மறுத்தாலோ நாம் அவர்களை எதிரிகளாக பார்ப்போம் என்று. பிறகு ஏற்படும் விளைவுகளுக்கு அவரே பொறுப்பு என்றும் கூறிவிடுங்கள். ஆகட்டும் ஹுசூர். வணக்கம் ருக்கையா பேகம். ஆதாப் ஜோதா பேகம். நல்ல நேரம் தாங்கள் வந்துவிட்டீர்கள். தனியாக இருந்தது வெறுப்பாக இருந்தது. வாருங்கள், நாம் இருவரும் சேர்ந்து தாயக்கட்டை விளையாடலாம். நிச்சயமாக. ஆனால் இது நீங்கள் கஷாயம் உட்கொள்ளும் நேரம். யா அல்லாஹ், எதையெல்லாம் சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. கர்ப்பமாக இருக்கிறேன் என்று கூறிய பொய்யால் கசப்பான மருந்துகளை உட்கொள்ள வேண்டியிருக்கிறது. இல்லை ஜோதா பேகம், இதுவும் நிச்சயம் கசப்பாகத்தான் இருக்கும். நான் இதை குடிக்க மாட்டேன். ஆனால் ருக்கையா பேகம், இதனுடைய பலன் இனிப்பாக இருக்கும் அல்லவா? இது தங்களுக்கும் தங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது. சிறிது அருந்துங்கள். மற்றவர்களை சம்மதிக்க வைப்பதில் தாங்கள் திறமையானவர் ஜோதா. சரி, நான் அதை குடிக்கிறேன். யா அல்லாஹ், இதுவும் மிகவும் கசப்பாக இருக்கிறது. எடுத்து செல் இதை. ஆம் ருக்கையா பேகம், நேற்று நடந்த சம்பவத்திற்கு பிறகு தாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாராவது ஒருவர் உங்களோடு இருக்க வேண்டும் என்று என் மனதிற்கு தோன்றுகிறது. அதனால் ஹோஷியார் கானை தாங்கள் திரும்பவும் சேவையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் ஜோதா பேகம். ஹோஷியார் கான், ஹுசூர், என்னை மன்னித்து விடுங்கள் ஹுசூர். மரியாதையாக இங்கிருந்து சென்று விடு. நீ என்னுடைய அறையிலா? நீ எனக்கே அறிவுரை கூறினாய் அல்லவா? செல் இங்கிருந்து. ருக்கையா பேகம், நடந்தவற்றை மறந்து விடுங்கள். ஹோஷியார் கான் மன்னிப்பு வேண்டுகிறார். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு சேவை செய்யும் பொழுது உங்களை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருப்பார். உங்களை பற்றி தான் பேசுவார். பல வருடங்களாக உங்களுக்கு சேவை செய்துள்ளார். இப்பொழுது இவருடைய சேவை தங்களுக்கு மிகவும் அவசியம். இவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ருக்கையா பேகம். சரி, ஆனால் தாங்கள் கூறியதற்காகத்தான் நான் இந்த ஹோஷியாரை மன்னிக்கிறேன். நன்றி ஹுசூர், நன்றி ஹுசூர். ருக்கையா பேகம், உங்கள் ஹோஷியார் கான் உங்கள் சேவைக்கு வந்து விட்டதால் நான் சிறிது நேரம் கோவிலுக்கு சென்று விட்டு வரலாமா? நான் உங்களுக்காகவும் உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காகவும் பூஜைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். நிச்சயமாக. நல்ல காரியத்திற்கு செல்லும் தங்களை நான் எப்படி தடுக்க முடியும் ஜோதா பேகம்? தாங்கள் சென்று வாருங்கள். சரி, நான் பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன். ஹுதாஃபிஸ். வருகிறேன். உண்மையை கூறட்டுமா? நீ திரும்பி வந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த நொடிக்காக நானும் மிக ஆவலாக காத்திருந்தேன் ஹுசூர். தங்கள் கால்களை பிடித்து எத்தனை நாட்கள் ஆகின்றன? காட்டுங்கள், பிடித்து விடுகிறேன். என்னவாயிற்று? ஏன் நின்று விட்டாய்? உள்ளே வா. வேண்டாம் ஜோதா பேகம், நான் உள்ளே வருவதற்கு எனக்கு அனுமதி இல்லை.
சாகிரா, கோவிலோ மசூதியோ, ஈஸ்வரனோ அல்லாவோ, அவர் வீட்டிற்குள் நுழைவதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. நீ என்னோட கோவிலுக்குள் வரலாம். வா சகிரா. தாயே, என் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் காப்பாற்றுவாயாக. அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ருக்கையா பேகமையும் அவருக்கு பிறக்கப் போகும் குழந்தையையும் நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களை நினைத்து ஷெஹன்ஷா மிகவும் வருத்தப்படுகிறார். அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அனைவரையும் காப்பாற்று தாயே. என்ன இது? இந்த மடலை யார் இங்கே வைத்தார்கள்? இது என்ன ஜோதா? தெரியவில்லை. ஆனால் எதற்காக என் பல்லக்கில் வைத்துவிட்டு சென்றார்கள்? இதை உருதுவில் எழுதியிருக்கிறார்கள். எனக்கு புரியவில்லை. ஆம் ஜக்கீரா, உனக்கு உருது தெரியும் அல்லவா? இதை படித்து கூறு. ஷெஹன்ஷா ஜலாலுதீனுக்கு ஆதாப். என் உயிர் ஆபத்தில் இருக்கிறது ஷெஹன்ஷா. நான் மிகவும் ஆபத்தில் உள்ளேன். எனக்கு உதவி செய்யுங்கள். சாந்த் பேகம். இந்த சாந்த் பேகம் யார்? ஷெஹன்ஷாவின் பெயரை இந்த மடலில் எழுதி எதற்காக உன் பல்லக்கில் போட்டிருக்கிறார்? அதான் எனக்கும் தெரியவில்லை மோத்தி. ஆம், இங்கு வாருங்கள். என் பல்லக்கின் அருகே யாராவது வருவதை பார்த்தீர்களா? இல்லை பேகம் சாய்பா. நீ செல். யாருக்கும் தெரியாமல் இந்த மடலை ஏன் என் பல்லக்கில் வைத்தார்கள்? ஜான் பேகம் யாராக இருக்கும்? ஆதா, ஷெஹன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஜோதா பேகம் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவரை உள்ளே வரச் சொல்லுங்கள். பிறகு இனி அவர் வந்தால் அவரை அனுமதி கேட்காமல் உள்ளே வரச் சொல்லுங்கள். ஜோதா பேகம் இந்த நேரத்தில் இங்கு? வணக்கம் ஷெஹன்ஷா. ஆதாப் ஜோதா பேகம். இந்த நேரத்தில் தாங்கள்? ஆம், ஒரு முக்கியமான விஷயம். அதனால் உடனே வந்து விட்டேன். சரி, அமருங்கள். நீங்கள் செல்லுங்கள். தங்களுக்கு என்னோடு வேலை வந்துவிட்டது. தாங்கள் வேறு சாக்கு போக்குகள் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் எனக்கு தெரியும் நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று. இது என்ன ஜோதா பேகம்? இந்த மடல் உங்களுக்காகத்தான். இது உருதுவில் இருப்பதால் எனக்கு புரியவில்லை. ஜக்கீரா தான் இதை படித்து என்னிடம் கூறினாள். இதில் என்ன எழுதியிருக்கிறது ஜோதா பேகம்? தாங்களே படித்து பாருங்கள். என்னோடு விளையாடுகிறீர்கள் என்றால் எனக்கு இந்த விளையாட்டு நிச்சயம் வேண்டாம். அனைத்தும் தெரிந்திருந்தும் தாங்கள் என்னை படிக்க சொல்கிறீர்கள். நான் எதற்கு தங்களை கேலி செய்ய வேண்டும் ஷெஹன்ஷா? அதுவும் தாங்கள் கூற வருவது எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு தெரியாது என்றால் என்னால் நம்ப முடியவில்லை. என்ன? எனக்கு என்ன தெரியும்? ஜோதா பேகம், உலகம் போற்றும் இந்த முகலாய ஷெஹன்ஷாவிற்கு படிக்க தெரியாது. எனக்கு கல்வி எனக்கு ஏறவில்லை. இப்பொழுது புரிகிறது. நீங்கள் என்னை பரிகாசம் செய்கிறீர்கள். இல்லை ஜோதா பேகம், நான் உங்களை பரிகாசம் செய்யவில்லை. எனது தாயோ எனது கான்பாபாவோ இல்லை மகாமாங்காவோ எனக்கு கல்வி கற்பிக்கவில்லை என்று நான் கூறவில்லை. அந்த நேரத்தில் எனக்கு சூழ்நிலை சற்று அனுகூலமாக இல்லை. கல்வி கற்கவும் பிடிக்கவில்லை. போகட்டும். சரி, தாங்களே கூறுங்கள். இதில் என்ன எழுதியிருக்கிறது? சரி, இந்த மடலை யாரோ சாந்த் பேகம் உங்களுக்கு எழுதியிருக்கிறார். இந்த மடலில் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், அவர் உயிர் ஆபத்தில் இருப்பதால் உங்கள் உதவி தேவைப்படுகிறது என்று. சாந்த் பேகம் என்று எனக்கு யாரையும் தெரியாதே. சரி, தாருங்கள். இந்த கடிதத்தை நான் அதிகாரிகளிடம் கொடுத்து விசாரித்துக் கொள்கிறேன்.
ஒரு விஷயம் கூறட்டுமா ஷேன்ஷா? தங்களுக்கு படிக்க தெரியாது என்று கூறினால் யாரும் நம்ப மாட்டார்கள். அனைத்து விஷயங்களையும் தாங்கள் அறிவீர்கள், அனைத்து சாஸ்திரங்களும் தெரியும். அது அப்படித்தான் ஜோதா பேகம். அந்த குதா எனக்கு இந்த அற்புதமான திறமையை வழங்கியிருக்கிறார். ஒரு முறை கேட்டால் போதும், அது எப்போதும் என் மனதை விட்டு நீங்காது. அப்படியா? எப்பொழுதும் மறக்க மாட்டீர்களா? மறக்கவே மாட்டேன். ஆனால் ஒன்று, உங்களோடு நடந்த சண்டைகளை மட்டும் ஓரிரு நாட்களில் மறந்து விடுவதுண்டு. ஜலால், ஹுமாயூன் சுயசரிதையில் ஜான் பேகத்தை பற்றி உள்ளது. ஷேர்ஷா சூரி அவர்கள் 3 பேகங்களை தொடர்மல் அவர்களுடன் இறைவனிடம் சேர்ந்த எனது அண்ணனுடன் அனுப்பி வைத்தார்கள். ஒருவர் மேவா பேகம், இன்னொருவர் பேகா பேகம். இப்போது டெல்லியில் இருக்கிறார். 3வது பேகத்தின் பேர் தான் ஜாந்த் பேகம். என்னுடைய ஒரே கேள்வி என்னவென்றால், இத்தனை வருடம் அவர் எங்கே சென்று விட்டார்? இப்பொழுது திடீரென்று எதற்காக மடல் அனுப்பியிருக்கிறார்? அவர் எதற்காக நம் முன்பு வரவில்லை? இவர்தான் அந்த சாந்த் பேகம் என்றால், இவர்தான் ஜோதா பேகத்திற்கு மடலை அனுப்பியிருக்கார் என்றால், நிச்சயமாக அவரது உயிர் ஆபத்தில் தான் இருக்கிறது. என்னை சந்திக்க முடியாத ஆபத்தில் இருக்கிறார். தோடர்மல் அவர்களே, அந்த 3 பேகங்களை எங்கே அழைத்துச் சென்றீர்கள்? அன்று என்ன நடந்தது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் சில பாதுகாப்பு வீரர்களுடன் 3 பேகங்களையும் அழைத்துக் கொண்டு ஷெஹன்ஷா உமாயனிடம் சென்றேன். பிறகு நான் திரும்பி வந்து விட்டேன். அப்படி என்றால் நீங்கள் அந்த 3 பேகங்களையும் என் தந்தையாரிடம் சேர்த்து விட்டீர்கள். அதன் பின் சாந்த் பேகம் மாயமாக மறைந்து விட்டார். எங்கே சென்றார் என்ற தகவலும் இல்லை. இதன் பொருள் அவர் எங்கேயோ மாட்டிக்கொண்டுள்ளார். அதாவது யாரோ அவரை வெளியே வரவிடாமல் தடுக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அவரை காப்பாற்ற வேண்டியது எனது கடமையாகும். ஏனென்றால் அவர் எங்கே எப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லை. என்னுடைய கேள்வியும் அதுதான் ஷேன்ஷா. அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியாத சூழ்நிலையில் தங்களால் எப்படி அவருக்கு உதவி செய்ய முடியும்? இருந்தாலும் நான் உதவி செய்தாக வேண்டும் ஜோதா பேகம். ஏனென்றால் அவர் எனக்கு தாய் போன்றவர் ஆவார். அவரை தேடி கண்டுபிடித்து காப்பாற்ற நான் முழு முயற்சியை எடுப்பேன்.